தலைமைச் செயலாளர் வந்து ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் வந்து நேரடியாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காங்க. சமீப கால நடவடிக்கைகள் நீட்டுக்காக பெரியார் அமைப்புகள் இது பிரச்சாரம் போகிறதுக்கு தடை விதிக்கிறாங்க. இடதுசாரி மாணவர்கள் அவங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கணும் அப்படிங்கிறாங்க. இடதுசாரிகள் குறித்த கணக்கெடுப்பு நடக்குது. இது எல்லாமே வந்து பாஜகவுடைய அஜெண்டா மாதிரியான நடவடிக்கைகள் தானே இருக்குது. இது தாவேகாவுடைய அரசுடைய செயல்பாடா இல்லை அதிகாரிகளோட செயல்பாடா, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நிறைய 3-4-5 கேள்விகள் கேட்டீங்க. அதில் ஒன்றுனா பதில் சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். பட் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இடதுசாரிகளுடைய பார்வை என்பது அவர்களுக்கு வந்து அந்த கணக்கெடுப்பு பண்ணுறது, அவர்களை வந்து இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அப்ரோச்சில் ஒரு 2-3 அதிகாரிகள் பண்ணது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதை உடனடியாக நானும் கண்டித்தேன். அந்த வட்டாட்சியருடைய நடவடிக்கைக்கு அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கணும் தமிழக அரசு. என்னை பொறுத்த மட்டும் வருவாய்த்துறை அவர் மீது அந்த வட்டாட்சியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கணும். எடுக்கலை, அது எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கல்வித்துறையில் உயர்கல்வித்துறையில் எங்கள் அமைச்சர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். இவர்கள் இது வந்து அதிகாரிகள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு மட்டும் நம்ம ஒதுக்கி போக முடியாது. இதை பொறுத்த மட்டும் இது வந்து கூட்டு தலைமை கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதனால் 100 நாள் தான் ஆயிருக்கு. அமைச்சர்களான புதிய அமைச்சர்கள், பழைய அமைச்சர் ஒரே ஒரு செங்கோட்டையன் மட்டும்தான். அதனால் இது வந்து ரொம்ப கவனமாக நம்ம அணுக வேண்டியது. தலைமைச் செயலாளரை பொறுத்த மட்டும் அதிகாரிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து உடனே சாயம் பூசிடுவோமானுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் அவ்வளோ வேகமாக நான் சாயம் பூச மாட்டேன். பட் ரெண்டனா நம்ம வந்து அதிகாரிகளை பொறுத்த மட்டும் தமிழகத்தினுடைய இருக்க இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் 350 பேர் தான். எங்கே சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த 350 பேர் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள், தமிழ்நாட்டினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள். அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நம்ம காலத்தை ஓட்ட வேண்டியதாக இருக்குது. தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த ஐஏஎஸ், அது ரைட்டு. தேர்தல் ஆணையம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இப்போ யார் கொண்டு வந்ததுங்கிறது வேறு. அப்போ இருந்த நிலையில் இருந்த சிஎஸ் மேலே அப்போ இருந்த எதிர்கட்சிகளுக்கு ரிசர்வேஷன் இருந்துச்சு. அதனால் அவங்க சேஞ்சுக்கு சொன்னாங்க. அதில் சீனியாரிட்டி மூலமாக தான் கொண்டு வர முடியும். எங்கேயாவது இருந்து இறக்குமதியெல்லாம் சிஎஸ்ஐ பண்ண முடியாது. 3 சாய்ஸ் தான் இருக்குது. சீனியர் மோஸ்ட் அஃபீஷியல்ஸில், சீனியர் மோஸ்ட் பியூரோக்ராட்ஸில் ஒரு ஆளை தான் அவங்க பிக் பண்ண போகிறாங்க. அதனால் அடுத்து வரப்போகிற சிஎஸ்மே இந்த 3 பேரில் தான். அது 3 பேர் எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் தான். அந்த 3 பேருக்குள்ளே தான் வரப்போகிறாங்க. அதனால் நம்ம பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் சாயம் பூச ஆரம்பித்தோம்னா அப்புறம் சாயமே மிஞ்சாதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நிதிநீர் திட்டம் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருந்துச்சு 2013. அதற்கு பின்னாடி பாஜக ஆட்சியும் சரி இவங்களும் சரி அந்த தேசிய நிதிநீர் ஒருங்கிணைப்பு இதையும் கிடைக்காம மாநிலங்கள் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளாகவே இருக்குது. இந்த நிதிநீர் இதுக்கான தீர்வுக்கு என்ன பண்ண போகிறாங்க? தண்ணீர் என்பது மிக மிக நாடுகளுக்குள்ளே நடக்கிற பெரிய பிரச்சனை. நீங்கள் இந்தியா பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்தியா பங்களாதேஷாக இருக்கட்டும், இந்தியா சைனாவாக இருக்கட்டும், இது நாடுகளுக்குள்ளான பிரச்சனை. இது ஒரு மாநிலங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், மாவட்டத்துக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, வட்டாரங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, கிராமங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது. நீர் என்பது எப்பொழுதுமே மனிதர்களுக்கு இன்றியமையாததாக இருக்குது. இதற்கு ஒரு காமன் இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வர்ற நிதிகள் எல்லாமே மற்ற மாநிலங்களில் உற்பத்தியாகி வர்றதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தண்ணீர் வேணும்னு தான் நம்ம கேட்குறோம். தேசிய ஒருங்கிணைப்புல 2013 ஒருங்கிணைக்கான வாய்ப்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இல்லை. ஆனால் அது காங்கிரஸ் எப்போதுமே நதிகள் இணைப்பு அந்த கதைகளை ஏற்றுக்கிட்டே கிடையாது. அதெல்லாம் சும்மா கதை சொல்லிகிட்டே இருக்கலாம் எல்லாரும். நதிகள் இணைப்பு இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சும்மா நம்ம கனவுல வேணா பாரதியார் பாட்டில் வர்றாப்புல சிந்து நதியில் ஓரம் சொல்லி பாட்டு பாடிட்டு காட்டலாம். பட் அது ஃபீஸிபிள் கிடையாது. அதாவது என்விரான்மெண்ட் டிசாஸ்டர் நடந்தது இந்த நாட்டில். இந்தியாவினுடைய தேவைகளும் இது எல்லா ஸ்டடி ரிப்போர்ட்டும் எல்லா எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்டும் சொல்கிறது அதுதான். நம்ம இங்கே ஒரு சாமிஜி இருப்பார், இங்கே ஒரு சிவராத்திரியில் அவரெல்லாம் சொல்கிறது, அவங்களாம் சொல்கிற நதி அணைச்சிட்டா வந்துருக்கு. ஜக்கி மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்கிறது நதி அணைச்சிட்டா எல்லா பிரச்சனையும் பிரச்சனை. எல்லா நதிகளையும் இணைக்க முடியாத நிலையில் இருக்குது. இந்தியாவினுடைய அந்த வழிகளில் இருக்க நதியினுடைய ஓட்டத்தை மாற்றுவதனால இக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும். அது ரொம்ப பெரிய ஆபத்தாக முடியும். நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் தான் நாங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். எப்படி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பண்ணணுங்கிறத ரொம்ப முக்கியமாக இருக்க அதற்கான அமைப்புகளை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். மாநிலத்துக்கு மாநிலமான உறவுகளில் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான்.